தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். நிதி மேலாண்மை இல்லை, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இது வந்து நீண்ட கால கோரிக்கை, இன்னைக்கு நேற்று இல்லை. இதுலேயே இந்த 4 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில் தான் இது போய் நிறுத்தும். இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இவங்க வலுவான ஒரு அமைப்பாக இருக்காங்க, ஜாக்டோஜியோ. அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது. ஒரு வேளை அதை நிறைவேற்றல, எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும்னு நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை. அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது. இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான். தேர்தல் அறிக்கையிலே, கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு, மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை. வரி, இன்னொன்று சாராயம் தான் இருக்கு. அதில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்கு. சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது. சொத்து வரி, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அவசியம் இருக்குல்ல. மோடி பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடி பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான். சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். கீழடியை வந்து இந்திய நாகரிகம்பா, இவன் திராவிட நாகரிகம்பா. தமிழன்னா அவனுக்கு நாக்கு சொல்லிக்கிறோம், சொல்ல பயப்படுவான். எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குடியா இருக்கான், பெருமை மிகுந்த இனமா இருக்கான். அதில் நான் எப்பவுமே கவனம் செலுத்துறதில்லை, கருத்து கணிப்புல. போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் 4 விழுக்காடு வருவேன்னாங்க, 8.5 விழுக்காடு வந்தேன். நான் போய் வழக்கா போட்டு நிற்க முடியும். அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை. கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல, அவங்க கருத்து. அது புரியுதா? எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லை ஐயா, காசுக்கு தான் வாக்கு. காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டதான் காசு இல்லாத வாக்கு. மற்ற எல்லாம் 500, 1000. அந்த நான் தான் சொன்னேன்ல, இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான், அவருக்கு தான் ஓட்டு. இல்லை, எங்களுக்கு முதன்மையானது 100 முதன்மையான திட்டம். அது நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அதை வெளியிடுவேன், நீங்கள் அப்போ பாருங்கள். வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்கு. நீங்கள் ஊழல், லஞ்சமற்ற, பசி, பஞ்சமற்ற, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, இந்த பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபிச்சாப்புல. அது தெரியல, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அந்த இதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, மத்தியில் வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ, பாரதிய ஜனதா இருக்கும்போது, இப்போவே பாருங்க நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்கு, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். இல்லை, அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை. எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல, நீங்கள் சீனா மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சி வெளியில் வருது. ஆனால் 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிடுது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளாக அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திட்டு டக்குன்னு மேலே வருது.
இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. தேர்தல் வந்து இது ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கிற மாதிரி எல்லாரும் யாருக்கு? எல்லா கட்சிக்குமே சவாலா இருக்கு. எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இன்னும் தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுக்கா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே நீங்க பொது தொகுதியில நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சுச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்ல ராசா, வெறும் பறைய ரோட்ல தான் வென்றாரு அவரு. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. இப்ப சிக்கல் புரியுதா?